டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்த போது டெஸ்லா சிஇஓவான எலான் மஸ்கையுமே சந்திச்சார். டெஸ்லாவை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய விஷயத்தை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வந்து பேசினார். அதன் முடிவாக வந்து பார்த்திங்கன்னா வர ஏப்ரல் 2025 டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே 2 ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் டெல்லி. டெல்லியில் ஏரோ சிட்டி கிட்ட வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஷோரூம் ஆல்ரெடி வந்து டெஸ்லா பார்த்துருக்க மாதிரியும் சொல்லப்படுது. மும்பையில் வந்து பேண்ட்ரான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து குர்லா காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூமும் வந்து டெஸ்லா பார்த்து வச்சிருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. ஏப்ரல் 2025 டெஸ்லாவோட ரீட்டைல் சேல்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தொடங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க இந்தியாவில் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட லிங்க்டின் பக்கத்துலையுமே வந்து நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் டெஸ்லா இந்தியா. ஷோரூம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டெஸ்லா இந்தியாவுக்கு. டெஸ்லா இஸ் கம்மிங் டு இந்தியா வெரி வெரி சூன். இந்தியன் கவர்மெண்ட் வந்து SMEC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க மார்ச் 2024. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருதுன்னா இனிஷியலாக $500 million வந்து இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். தே கேன் இம்போர்ட் அ ஃபுல்லி பில்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் ஃப்ரம் அப்ராட் அட் 15% டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்போன்னா அந்த SMEC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமில் வந்து அந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் வந்து ஒப்பந்தம் போட்டாருன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு ஃபுல்லி பில்ட் எலக்ட்ரிக் காரை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. அது வந்து ஒரு $35,000 வந்து இருக்குது, இல்லை அதுக்கு மேலே வந்து இருக்குன்னா அந்த இம்போர்ட் டியூட்டிஸை வந்து 15% வந்து குறைச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். இந்த ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் மூலிமா அந்த காரை வந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் சேல் பண்ண முடியும். ஸோ டெஸ்லா வந்து இனிஷியலாக எந்த மாதிரி ஸ்கீமில் இருக்காங்க அப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும். பட் அவங்க வந்து ஏப்ரல் 2025 வந்து அவங்களோட ஷோரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see what's gonna happen. டெஸ்லாவோட ரீச் இந்தியாவுக்குள்ளே எப்படி இருக்குது, மக்கள் விரும்பி வாங்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சர்வீஸ் அண்ட் அதர் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து பண்ணுறதாகவும் இருக்காங்க. அண்ட் இந்த டாக்ஸ் ரிடக்ஷன்லாம் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ளேயே வந்து டெஸ்லா மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட காரோட இனிஷியல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhsலேருந்து கொடுக்குறதாகவும் இஃப் இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் ஃபியூ பாலிசிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 21 lakhsக்கு வந்து டெஸ்லா காரை வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் மகேந்திரா, டாடா, MG இவங்கெல்லாம் வந்து லீடிங் எலக்ட்ரிக் கார்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போது அவங்க தான் இப்போ நிறைய சேல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு வித வரிடாகவும் இருப்பாங்க டெஸ்லா உள்ளே வரதை பற்றி. இதை பற்றின ரீசெண்ட் இன்டர்வியூ வந்து ஆனந்த் மகேந்திரா அவர்கள்கிட்ட வந்து கேட்டப்போ, நாங்கள் கூட தான் வந்து இனிஷியலாக உள்ளே வரும்போது எப்படி நீங்கள் வந்து சுசுக்கியை வந்து முறியடிப்பீங்க, அவங்கள நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி மேலே வருவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அண்ட் நாங்களும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம்.